தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் மே 1ஆம் தேதி வரை வெப்ப அலை வீச வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் வரக்கூடிய மே 1ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு தொடர்வதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு இந்த கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே வெயிலுடைய தாக்கம் தொடங்கியிருந்தது. குறிப்பாக பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரத்துக்கு பிறகாகவே தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் குறிப்பாக ஈரோடு, கரூர், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் 38 டிகிரி செல்சியஸை தொட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்திலிருந்து தமிழகத்தின் பரவலாக வெயிலுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய இயல்பான மழை அளவானது கிடைக்கவில்லை. அதே சூழல்ல வெயிலுடைய தாக்கமும் 40 டிகிரிக்கு அதிகமாக பதிவாகி வருவதன் காரணமாக காற்றில் ஈரப்பதம் உடைய தன்மை உள்ளிட்டவன் காரணமாக வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இத்தனை நாள் நமக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்து வரக்கூடிய 5 தினங்கள், அதாவது வரக்கூடிய மே 1ஆம் தேதி வரையிலுமே வட தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கடலோர மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும், உள் மாவட்டங்களில் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நேரங்களில் அசௌகரியமான ஒரு சூழல் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உடலை குளிர்விக்கக்கூடிய அந்த உடலுடைய தன்மைக்கு வேர்வையை காற்றில் உறிஞ்சக்கூடிய தன்மை, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருப்பதனால உடலில் இருக்கக்கூடிய வேர்வைகளை ஏற்றுக்கொள்ளாது. இதன் காரணமாக புழுக்கமான ஒரு வேர்வை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு வெப்பமான சூழலை பொதுமக்கள் சில நேரங்களில் உணர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக பொதுமக்கள் பகல் நேரங்களில், குறிப்பாக காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரையிலுமான நேரங்களில் தேவையற்ற காரணங்களாக வெளியே செல்ல வேண்டாம் எனவும், நேரடியாக சூரிய வெளிச்சத்திலிருந்து ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வானிலை ஆய்வு அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.